ஒவ்வொருத்தங்களுக்கு ஒவ்வொரு கார் பிடிக்கும். நம்மளுக்கு என்னதான் நிறைய காசு வாங்கி நம்ம ஓட்டினாலும், புது புது கார்கள் வந்தாலும், நம்ம முதல்ல ஓட்டின கார் எப்பவுமே மறக்க முடியாது. நம்ம இந்தியாவுல நிறைய பழைய காசு நம்மளால மறக்க முடியாது. அப்படி நம்ம இந்திய வரலாற்றை மாற்றிய 7 கார்கள் என்னென்னு வாங்க பார்க்கலாம். அதுல உங்க ஃபேவரட் என்னன்னு நீங்க சொல்லுங்க. நம்பர் 1, மாருதி 800. மாருதி சுசுகி மிகவும் பிரபலமான கார்களில் ஒன்றாகும். தொழிலாளி வர்க்கம், அதாவது சாதாரண மக்களும் வாங்கக்கூடிய முதல் கார் இதுதான். 800ஓட முதல் வெர்ஷனோட எல்லா பார்ட்ஸுமே ஜப்பான்ல இருந்து தான் வந்துச்சு. மாருதி சுசுகி இன்றும் இந்திய சந்தையில ஆதிக்கம் செலுத்திட்டு வந்துருக்கு. நம்பர் 2, ஹுண்டாய் சாண்ட்ரோ. ஹுண்டாய் சாண்ட்ரோ இந்திய சந்தையில் உடனடி வெற்றி பெற்றது. ஹுண்டாய் இந்தியாவின் 2வது பெரிய கார் தயாரிப்பாளராக மாறுச்சு. இது மாருதியை போலவே பல அம்சங்களையும் தொழில்நுட்பத்தை வழங்குச்சு. கார் ஓட்ட பழகிறவங்களுக்கு இது ஒரு பிரில்லியண்டான முதல் காரா அமைஞ்சிச்சு. நம்பர் 3, மாருதி ஜிப்சி. மாருதி ஜிப்சி ஒரு ஐகானிக்கான ஒரு கார் அண்ட் இது ஒரு வலுவான 4 வீல் டிரைவ் வாகனம். இது நம்மளோட போலீஸ், ஆர்மி மற்றும் பிற அரசு ஊழியர்கள் பயன்படுத்தினாங்க. ஆஃப் ரோடு போக நினைக்கிறவங்களுக்கு ஜிப்சி தான் மைண்ட்ல வந்துச்சு. அதோட குறைந்த எடை மற்றும் நண்பகத்தன்மை அதை மிகவும் பிரபலமாக்குச்சுன்னே சொல்லலாம். நம்பர் 4, டாடா இண்டிகா. மாருதி வாங்குற காசுல அதை விட உள்ள ஸ்பேஸ் இருக்கிற மாதிரி ஒரு கார் உருவாக்குனாரு கிரேட் ரத்தன் டாடா. அவரோட தொலைநோக்கு பார்வையில உருவான ஒரு கார் தான் டாடா இண்டிகா. இது உடனடி வெற்றி பெற்றது மற்றும் பெட்ரோல் மற்றும் டீசல் இரண்டையுமே வழங்குச்சு. அந்த நேரத்துல மிகவும் அரிதா இருந்துச்சு இந்த கார். நம்பர் 5, மாருதி சுசுகி ஸ்விஃப்ட். மாருதி சுசுகி ஸ்விஃப்ட் அறிமுகப்படுத்தப்பட்ட பல சகாப்தங்களுக்கு பிறகு இன்று இந்தியாவில் மிக பிரபலமான ஹேட்ச்பேக் கார்களில் ஒன்றாகும். அதோட நண்பகத்தன்மை, செயல்திறன் மற்றும் மலிவு விலை இந்திய தெருக்களை ஆள வச்சிட்டு இருக்கு. சின்ன டீசல் இன்ஜினை பிரபலமாக்கின ஒரு கார் தான் ஸ்விஃப்ட். 1.3 லிட்டர் ஃபியட் மல்டிஜெட் ஐகானிக்கா மாறுச்சு. நம்பர் 6, டாடா சஃபாரி. டாடா சஃபாரி என்பது டாடாவின் வலுவான 4 வீல் டிரைவ் எஸ்யூவி. இது உடனடி அடையாளமா மாறுச்சு. இந்த கார் 2000ஆம் ஆண்டின் முற்பகுதியில் எஸ்யூவின் பொதுவான குணாதிசயங்களை கொண்டிருந்தது. சாலையில் உள்ள அனைவரும் மீதும் ஆதிக்க செலுத்தும் விரும்பும் மக்களுக்கு டாடா சஃபாரியை தான் தேர்ந்தெடுத்தாங்க. நம்பர் 7, தி ஹிந்துஸ்தான் மோட்டார்ஸ் அம்பாசிடர். த ஹிந்துஸ்தான் மோட்டார்ஸ் அம்பாசிடர் மோரிஸ் ஆக்ஸ்போர்ட் மார்டின் அடிப்படையில உருவாக்குனாங்க. ஹிந்துஸ்தான் மோட்டார்ஸ் பேட்சின் கீழே இந்தியால வித்தாங்க. இது இந்தியாவின் மிகவும் சக்தி வாய்ந்த மக்களுக்கு பிடிச்ச ஒரு வாகனமா மாறுச்சு. இதோட ஸ்பேஸ் மற்றும் கம்ஃபர்ட்னால இது அறியப்படுகிறது. 1957 முதல் 2014 வரை இது உற்பத்தியில இருந்துச்சு. உங்களுக்கு இதுல எந்த கார் பிடிக்கும்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.